ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். பூஜை அறையில் செய்யக்கூடாத சில தவறுகள் என்னென்னங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தரோட பூஜை அறையும் அதற்குன்னு ஒரு தனித்துவமான அம்சங்கள் இருக்கும். வீட்டோட பூஜை அறைங்கிறது நமக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அறை. நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்கள் நமக்கு எப்பொழுதுமே துணையாக இருக்கிறத உணர வைக்கக்கூடிய இடம்தான் அது உங்கள் பூஜை அறையில் சில விஷயங்களை சரியாக நம்ம கடைபிடிக்க வேண்டியது அவசியம். நமக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு போகக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா அது பூஜை அறை தான். பூஜை அறையில் செய்யக்கூடிய தவறு என்னென்ன, இதை செய்ய வேண்டிய சில தகவல்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பூஜையின் போது விபூதியை தண்ணீரில் குழைச்சி பூசக்கூடாது. தீட்சை பெற்றவங்க தான் விபூதியை தண்ணீரில் குழைச்சி பூசலாம். பூஜை அறையில் கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒரு பொருள் பார்த்திங்கன்னா அது கண்ணாடி இல்லாமல் பூஜை செய்யக்கூடாது. பூஜை அறையை எப்போதுமே வெளிச்சமாக வச்சுருக்கணும். பூஜை அறை இல்லாமல் ஸ்டாண்டில் வச்சுருக்கீங்க படத்தெல்லாம் அந்த இடத்துல இருள் சூழ்ந்து இருக்கக்கூடாது. அந்த இடத்துல ஏதாவது ஒரு வெளிச்சத்தை நீங்கள் போட்டு வைக்கணும். பூஜை அறையில் தெய்வ படத்தை வடக்கு பார்த்தவாறு வைக்கக்கூடாது. அது நமக்கு சாபம் கிடைக்கும்னு சொல்லப்படுது. அதனால் பூஜை அறையில் தெய்வ படங்களை வடக்கு பார்த்து வைக்கக்கூடாது. விரத தினத்தில் நம்ம பகலில் தூங்கக்கூடாது. யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது. தாம்பூலன்னு சொல்கிறோம் இல்லையா, வெத்தலை பாக்கு போடக்கூடாது. வாழைப்பழத்தில் பத்தியை சொறி வைக்கக்கூடாது. பத்தி ஸ்டாண்டில் சொறி வைக்கிறது நல்லது. தேங்காய் 2க்கு மேற்பட்ட துண்டுகளாக உடைஞ்சால் அதை நெய்வேத்தியமாக கடவுளுக்கு வைக்கக்கூடாது. பூஜை அறையில் கோமதி சக்கரம் வைக்கிறவங்க 11ங்கிற எண்ணிக்கையில் வைக்கணும். அதற்கு குறைவாக வைக்கக்கூடாது. அர்ச்சனை செய்யும் பொழுது பூவின் இதழ்களை பறித்து நம்ம எடுத்து அர்ச்சனை செய்யக்கூடாது. முழு மலரால் தான் நம்ம அர்ச்சனை செய்யணும். வீட்டில் சுவாமி படங்களுக்கு போடக்கூடிய பூக்கள் காய விடக்கூடாது. காயறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துடணும். அதை படத்துலேயே காஞ்ச பூ அப்படியே விட்டுட்டோம்னாக்கா அது நமக்கு துரதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதனால் காயறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துடுங்க. விளக்கு எரிஞ்சிட்ருக்கும்போது நம்ம கைவிரலால் திரியை தூண்டுறது இல்லைனா எண்ணெயில் உள்ள தூசி எடுக்கிறதுலாம் செய்யக்கூடாது. அதே போல் சாமி தெய்வத்தை நம்ம வணங்கும் பொழுது துணியோடு நம்ம வணங்கக்கூடாது. தலையில் துண்டு கட்டிட்டு இல்லை தோளில் துணி போட்டுக்கிட்டு அந்த மாதிரி நம்ம வழிபாடு செய்யக்கூடாது. சுப்பிரபாதத்தை தினமும் காலையில் கேட்கணும். காலையில் கேட்க முடியல அப்படின்னா மாலையில் கேட்கக்கூடாது. அது ஒரு தவறான விஷயமாக பார்க்கப்படுது. பகவானின் மந்திரத்தை சொல்லி பிரார்த்திக்க தெரிந்தவங்களுக்கு எப்பொழுதுமே எல்லாமே வெற்றி தான். காலையில் எழுந்ததும் நாராயணனையும், நைட்டு தூங்கும்போது சிவபெருமானையும் நம்ம நினைக்கணும். கஷ்டங்கள் நீங்கள் நினைத்தது நடக்க எளிமையான ஒரு வழி தீபம் ஏற்றுவது. தீப ஒளி இருக்கும் இடத்துல தெய்வ அணுக்கள் நிறைந்திருக்கும். வீட்டில் எங்கெல்லாம் முடியுதோ அங்கெல்லாம் நீங்கள் தீபம் ஏற்றி வைக்கலாம். தீபத்தில் உள்ள எண்ணெய் தான் எரியணுமே தவிர திரி எரிந்து கருகாமல் பார்த்துக்கணும். விளக்கை ஏற்றும்போது வீட்டில் பின்வாசல் திறந்திருக்கக்கூடாது. கதவை மூடிட்டு தான் நீங்கள் தீபம் ஏற்றணும். அதே மாதிரி தெய்வங்களுக்கு நம்ம நெய்வேத்தியம் வைக்கிறது புழுங்கல் அரிசியால் சமைக்கப்பட்ட உணவை நெய்வேத்தியமாக வைக்கக்கூடாது. மாவிலை தோரணங்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக்கு அந்த மாதிரி மாவிலையெல்லாம் தோரணம் கட்டக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு மாவிலையெல்லாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பறித்து கட்டுங்க. அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக்லாம் உபயோகிக்கக்கூடாது. வீட்டில் பூஜை செஞ்சு முடித்ததும் துளசியில் கையில் வச்சுக்கோங்க. என் பக்தன் எங்கே சென்றாலும் நானும் தொடர்ந்து செல்வேன் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்காரு. யார் ஒருத்தர் கையில் துளசி வச்சுருக்காங்களோ அவங்க கூட விஷ்ணு பகவான் துணையாக இருப்பார். பூஜையில் வைக்கக்கூடிய வெற்றிலையை காம்பை கிள்ளிட்டு தான் வைக்கணும். வெற்றிலையின் காம்பில் மூதேவி வாசம் செய்த ஐதீகம் இருக்குது. அதனால் எப்பொழுதும் வெற்றிலையை காம்பை கிள்ளி தான் வைக்கணும். அதே மாதிரி வெறும் வெற்றிலையை வைக்கக்கூடாது. வெற்றிலையோட பாக்குப்பூ கட்டாயம் வச்சுருக்கணும். தெய்வங்களுக்கு நைவேத்தியம் செய்யும் பொழுது வெற்றிலை பாக்குகள் இரட்டைப்படை எண்ணிக்கையில் வைக்கணும். பூஜைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பாக்கு, வெற்றிலை, பழங்கள், பூக்கள் எல்லாமே பூமியில் நேரடியாக வைக்கக்கூடாது. தட்டு மாதிரி பொருட்கள் வச்சு வைக்கணும். அதே போல் நம்ம குலதெய்வ சொம்புன்னு நம்ம பூஜை அறையில் ஒரு சொம்பில் தண்ணீர் வைப்போம். அந்த சொம்பில் ஒரே ஒரு எலுமிச்சப்பழம், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் குங்குமம், அதில் உங்கள்கிட்ட வாசனை பொடி, ஜவ்வாது, பச்சை கற்பூரம் அதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி எதுவுமே இல்லைனாலும் தண்ணீர் வைக்கும்போது ஒரு எலுமிச்சை பழத்தை அதில் போட்டு வைங்க. அந்த சொம்பில் நம்முடைய குலதெய்வம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம குலதெய்வ சொம்புன்னு எப்பொழுதும் எல்லார் வீட்லேயும் ஒன்று வைப்போம். அந்த சொம்பில் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை போட்டு வைங்க. அதே போல் செவ்வாய் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு
எலுமிச்சை பழத்தை 2ஆக நறுக்கி அதில் வந்து மஞ்சள் குங்குமம் தடவி நிலைவாசலில் வைங்க. எலுமிச்சை பழத்தை இந்த மாதிரி வைக்கிறதுனால நம்ம வீட்டில் எதிர்மறை சக்திகள் எதுவுமே நுழைய முடியாது, எந்த ஒரு பிரச்சனையும் வராது, கண் திருஷ்டி இருக்காது. அதே போல் எலுமிச்சை பழத்தை வந்து ஒரு டம்ளர் நல்ல தண்ணியில் ஒரு கிளாஸ் டம்ளரில் ஒரு எலுமிச்சை பழத்தை போட்டு ஹாலில் வைங்க. அதே மாதிரி ஒரு 2-3 நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணீரை மாற்றிக்கலாம். வேறு எலுமிச்சை பழத்தை போட்டு கூட நீங்கள் வைக்கலாம். இந்த மாதிரி செய்யும்பொழுது நம்ம வீட்டில் எந்தவித கண் திருஷ்டியும் வராது, எந்தவித எதிர்மறை சக்திகளும் வராது. அதற்காக தான் நம்ம எலுமிச்சை பழத்தை பயன்படுத்துகிறோம். நிலைவாசலில் ஒரு கொத்தாவது மாவிலை சொருவைங்க, அப்படி இல்லைனாக்கா வேப்பிலையாவது சொருவைங்க. செவ்வாய் வெள்ளியில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் காஞ்சி போனாலும் அது அப்படியே இருக்கட்டும். திரும்பி நீங்கள் எப்போ வெள்ளிக்கிழமையில் மாத்திரா இருந்தாலும் இல்லை செவ்வாய்க்கிழமையில் மாத்திரா இருந்தாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால தெய்வ அருக்கடாட்சம், தெய்வ கடாட்சம் நிச்சயமாக நம்ம வீட்டில் நிரந்தரமாக இருக்கும். நிலைவாசலில் வெள்ளி செவ்வாய் எப்பொழுதுமே மஞ்சள் குங்குமம் வைத்து நிலைவாசலுக்குன்னு கொஞ்சம் உதிரிப்பு போட்டு மகாலட்சுமியை வணங்கிக்கோங்க. தலைவாசலுங்கிறது நம்முடைய குலதெய்வம் இருக்கிற இடம், அதனால் அதையுமே நீங்கள் பின்பற்றிட்டு வாங்க. பூஜை அறையில் சில விஷயங்களை செய்யாதீங்க. பூஜை அறையில் வந்து நம்ம விளக்கேற்றும் பொழுது அபசகுணமாக பேசுகிறது, ஏதாவது கவலையோடு சொல்கிறது, அழுவுறது, அதெல்லாம் கூடவே கூடாது. நமக்கு எவ்வளோ மன கஷ்டங்கள் இருந்தாலும் தெய்வத்துக்கிட்ட பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றும் பொழுது நல்ல சொற்களை சொல்லணும். நல்ல மனநிலையில் சந்தோஷத்தோடு நம்ம தெய்வங்களை நம்ம வழிபடணும். நம்முடைய குறைகளை நிச்சயமாக தெய்வம் வந்து தீர்த்து வைக்கும். ஆனால் வந்து நம்ம அபசகுணமான வார்த்தைகளை நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது. முற்றிலும் இதை நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. செவ்வாய் வெள்ளியில் பெண்கள் வந்து வீட்டில் அழவே கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. எந்த ஒரு வீட்டில் பெண் அழுகுறாங்களோ, பெண்ணை கஷ்டப்படுத்துகிறாங்களோ அந்த வீடு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் தேவையில்லாமல் கணவன் மனைவிக்குள்ளே சண்டையே வரக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் கணவன் மனைவியை புரிஞ்சு நடந்துக்கணும், மனைவி கணவனை புரிஞ்சு நடந்துக்கணும். ஏதாவது ஒரு வாக்குவாதம் வந்தால் கூட ஒரு சொம்பு தண்ணி கொண்டு வந்து உங்கள் கணவன்கிட்ட கொடுத்துடுங்க. அந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது அந்த கோபங்கிறது தீர்க்கப்படும். இப்போ அந்த இடத்துல வந்து பிரச்சனையே வராது. குடும்பங்கிறது எந்த அளவுக்கு வந்து பூஜாரியை நம்ம கோவில்னு சொல்கிறோமோ அது நம்ம வீடு வந்து கோவில் போன்றது. நம்ம பெண்களாகிய நம்ம கையில் தான் இருக்குது எல்லாமே. நம்முடைய வீடு வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிக்கு வர்றது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம என்ன தான் வேலைக்கு போய் டென்ஷனாக வந்தாலும் நம்மளுடைய கோபத்தை நம்ம தணிச்சுக்கணும். சொல்லுவாங்க இல்லையா, பெண்களால் மட்டும்தான் எல்லாமே முடியும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஒரு கருத்து. ஆண்கள் தவறாக எடுத்துக்காதீங்க. நான் வந்து ஆண்களை வந்து தாழ்த்தி பேசலை. பெண்கள் வந்து எந்த அளவுக்கு பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்காங்களோ அந்த வீட்டில் குழந்தைகள் ரொம்ப சிறப்பாக வளருவாங்க. அந்த வீட்டில் கணவனும் மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. அந்த குடும்பமும் முன்னேற்ற பாதைக்கு செல்லும். எனக்கு தெரிந்த கருத்துக்களை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நன்றி.